மலர் மருத்துவம்னா என்ன? இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? யாரெல்லாம் மலர் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மலர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எசன்ஸ் தான் வந்து மலர். எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து ஹெல்த் பேஸ்டா இருந்தாலும் சரி, வெல்த் பேஸ்டா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, கெரியரா இருந்தாலும் சரி, நம்மளோட growth-ஆ இருந்தாலும் சரி, எல்லாமே பாதிக்கப்படுறது மனசு தான். ஸோ இந்த மனசை சரி பண்ணக்கூடிய மருந்து தான் இந்த மலர். ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில என்னென்ன இருக்கு, அது எப்படிலாம் மாறுது, நீங்க ஒரு தடவை வந்துட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல என்ன விஷயங்கள் நீங்க வந்து கேட்குறீங்களோ அதை வந்து நீங்க ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கலாம். மலர்னா என்ன மாரி மலர்? இப்ப எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூலாம், முல்லைப்பூ இந்த மாரி மலர் தான் தெரியும். நீங்க சொல்ற மலர் என்னது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மலர் மருத்துவம் கண்டுபிடிச்சது வந்து எட்வர்ட் பேட்ச் நான் சொன்ன மாதிரி வந்து லண்டன்ல கண்டுபிடிக்கப்பட்ட 38 மலர்கள். என்னுடைய வாழ்க்கையில நானும் நிறைய டிப்ரெஷன்ஸ்ல இருந்திருக்கேன். நிறைய வந்து நம்ம லோ ஸ்டேஜ்ல வந்து நம்ம இருந்திருப்போம். ஸோ நான் இதெல்லாம் எடுத்து என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ரீதியான என்ன பிரச்சனையா வேணா இருக்கலாம். இல்ல எனக்கு சம்பாதிக்கிறது எனக்கு பத்தல, எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, எனக்கு வந்து ரெகுலரான ஒரு வருமானம் இல்லாம இருக்கேன், எனக்கு வந்து இது வரணும் பட் இது வந்து வராம இருக்கு, ரொம்ப நாள் நான் கொடுத்த பணம் எனக்கு வர மாட்டேங்குது. அதே மாதிரி மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிறந்ததுல இருந்து நம்மளுடைய காலம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது மலர்கள் தான். ரொம்ப அவங்க ஆல்கஹாலிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. இப்ப அவங்களுக்கு தெரியாம இதை கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமா. பத்திரிகை.com நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க. எனர்ஜி ஹீலிங் பத்தி நமக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காங்க. அந்த வகையில நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க திருமதி வித்யா மன்னவன் மேடம். அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய விஷயங்கள் வந்துட்டு மக்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நல்லா ரீச் ஆகிட்டே இருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அதனை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலர் மருத்துவம்னா என்ன? இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? மலர் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மலர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எசன்ஸ் தான் வந்து மலர் மருத்துவம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மலர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய தெரப்பீஸ் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம வந்து அலோபதியாக இருக்கலாம், இல்லை ஹோமியோபதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் மனசை சரி பண்ணுறது தான் இந்த மலர்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மலர் மருத்துவம் அப்படிங்கிறது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவங்க தான் வந்து கண்டுபிடிச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க 1937-8 அந்த டைமில் வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மலர் மருந்துகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து நமக்கு உடலில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான ஒரு டாக்டரை தேடி நம்ம போவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஒரு மருந்தை எடுத்து அந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணும்போது நம்மளுடைய உடலில் இருக்க பிரச்சனை சரியாகுது. இப்போ நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்கு முதல்ல பாதிக்கப்படுறது மனசு தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து டாக்டர் கிட்டே போவோம் இல்லைங்களா? இப்போ வந்து தலைவலி வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே டாக்டர் கிட்ட போக மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அது கொஞ்சம் நேரத்தில் சரியா போயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு மாத்திரை போட்டால் சரியா போயிடும், இல்லை கொஞ்சம் நேரத்தில் சரியா போயிடும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனால் நம்ம வந்து ஏதோ மனசு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அதில் வந்துருச்சு. ஏதோ உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போறீங்க, உங்களுக்கு வந்து டெஸ்ட்லாம் எழுதி தராங்க, நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்கு. ஸோ அதை பார்த்ததும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பயம் தான் வரும். இது எப்படிடா நம்ம வந்து சரி பண்ண போறோங்கிற ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயம் அப்படிங்கிறது மனசை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அதுக்காக தான் நம்ம டாக்டர் கிட்டே போறோம். அதுக்கான ஒரு தீர்வுகள் எடுக்கும் போது நம்மளோட உடம்பு பிரச்சனை சரியா போகுது. அப்படி சரியா போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்பா எனக்கு இந்த பிரச்சனை சரியா போயிடுச்சு, அப்போ நம்ம நிம்மதியா இருக்கு, ரிலாக்ஸ்டா இருப்போம் இல்லைங்களா? அப்போ உடம்புல ஒரு பிரச்சனை பாதிக்கப்படுறது மனசு தான். இதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு பொருள் கொண்டு போறீங்க, கையில ஒரு பணம் கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சடனா வந்து அந்த பேக்கை மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்ததும் என்ன வரும்? பயம், பதட்டம், படபடப்பு இல்லைங்களா? ஐயோ, அதுக்குள்ள இருக்க வேல்யூவை பொறுத்து இருக்கு. நம்ம வந்து எந்த அளவுக்கு அது முக்கியமானதா இருக்கு. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு பெரிய பணம் வந்து தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு சின்ன ஒரு அமௌண்ட்டே வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவையானதா இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கான பயம், படபடப்பு, டென்ஷன் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதே வந்து யாராவது வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பணம் காணா போச்சு, அது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம் தான். ஆனால் வந்து பாதிக்கப்படுறது என்னங்க? மனசு தான் இல்லைங்களா? ஸோ இதே வந்து உங்ககிட்ட யாராவது அந்த பேக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க, இந்த உங்க பேக்கான்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நிமிஷம்?
அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணணும்னே தெரியாது. அதாவது அவ்வளோ அந்த பயம் படபடப்பு அவ்வளோ டென்ஷனா இருந்தது. உடனே உங்களுக்கு வந்து சரியா போய் அப்பா என்னதான் கொடுங்க அப்படின்னு ஒரு நிம்மதி வரும் இல்லைங்களா? அப்போ ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை தருது. அப்போ வந்து பாதிக்கப்படுறது மனசு தான். அதே மாதிரியே ரிலேஷன்ஷிப்ல ஏதோ பிரச்சனை, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அப்பா மனசே சரியில்லைப்பா வீட்டுல அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரே இல்லைங்களா? பிரச்சனையா இருக்குப்பா, நிம்மதியே இல்லப்பா அப்படிம்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்ல ஏதோ பிரச்சனை, பாதிக்கப்படுறது மனசு தான். இப்போ கெரியர்ல அதே மாதிரியே நீங்க வந்து ரொம்ப நாள் எஃபர்ட் போட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்க தேவையான இடத்த அந்த ரோலுக்கு நீங்க போகல அப்படின்னா, எவ்வளோ எஃபர்ட் போட்டுமே எனக்கு வந்து வேல்யூ இல்ல. எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் எனக்கு வந்து ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இல்லைங்களா? நீங்க வந்து நிறைய எஃபர்ட் போடுறீங்க. ஆனா அதுக்கான சம்பளம் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கல. பலன் வரல. இல்ல அதுக்கான போஸ்ட் வரல அப்படின்னா நமக்கு வந்து அப்பயும் வந்து பாதிக்கப்படுறது மனசு தான். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து ஹெல்த் பேஸ்டா இருந்தாலும் சரி, வெல்த் பேஸ்டா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, கெரியரா இருந்தாலும் சரி, நம்மளோட growth-ஆ இருந்தாலும் சரி, எல்லாமே பாதிக்கப்படுறது மனசு தான். ஸோ இந்த மனசை சரி பண்ணக்கூடிய மருந்து தான் இந்த மலர் மருத்துவம். இந்த எட்வர்ட் பேட்ச் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முறையில கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வந்து உடல் ரீதியான பிரச்சனைக்கு ஒரு மருந்து கொடுத்து சரி பண்றது தான் நார்மலான ஒரு மருத்துவம் இல்லைங்களா? ஆனா இது வந்து ஒரு மனசை சரி பண்றது மூலமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றது தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட்ல அவர் கண்டுபிடிச்ச மலர் மருத்துவம். ஸோ இதை வந்து நம்மளுடைய இப்போ வந்து ஒரு பயம், நெகட்டிவ் எமோஷன்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வருது, நமக்கு வந்து வர்றது பயம். ஒரு பொருள் தொலையுது, உடனே வந்து டென்ஷன், படபடப்பு, இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன். அதே மாதிரியே நமக்கு வந்து என்னடா நம்ம மட்டும் இன்னும் நமக்கு ஒரு growth-உம் வரலையே, நம்ம மட்டும் அது வந்து பொறாமையா இருக்கலாம், ஒரு ஏக்கமா இருக்கலாம். அவங்க நல்லா இருக்காங்களே, நான் நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை. நான் என்ன கஷ்டப்பட்டாலும் இதே இடத்துல தான் இருக்கேன், அவங்க ஒண்ணுமே இல்லாம ஈஸியா முன்னேறிட்டு இது நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறது. ஸோ அந்த ஏக்கம், அந்த ரொம்ப நாள் ஏக்கம் வந்து பொறாமையா மாறும் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது தான் இந்த மலர் மருத்துவம். மலர்னா என்ன மாதிரி மலர்? இப்போ எங்களுக்குலாம் தெரிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூலாம், முல்லைப்பூ இந்த மாதிரி மலர் தான் தெரியும். நீங்க சொல்ற மலர் என்னது? என்ன மாதிரி மலர்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மலர் மருத்துவம் கண்டுபிடிச்சது வந்து எட்வர்ட் பேட்ச் நான் சொன்ன மாரி வந்து லண்டன்ல கண்டுபிடிக்கப்பட்ட 38 மலர்கள். லண்டன்லேருந்து ஸ்பெஷலான மலரா? ஆமா. இது வந்து 38 மலர்கள்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க இருந்து தான் நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அத வச்சு தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அங்க மட்டும் தான் வளருமா அப்படின்னு கிடையாது. இது வந்து மலை அதுக்கான ஒரு ஏரியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மலை சார்ந்த அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும்போது இது வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு சில மலர்கள் வந்து நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து நம்ம அங்கேருந்து வர்றது தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரியே புஷ் மருந்துகள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 70 மருந்துகள். இது வந்து ஆஸ்திரேலியால இருந்து வரக்கூடிய புஷ் மருந்துகள். ஸோ இதுவும் வந்து இப்ப இன்னும் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சவர் இன்னும் இருக்காரு. இது கண்டுபிடிச்சவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இயன் ஒயிட். ஸோ அவர் வந்து இப்போ வந்து 72 மருந்துகளா கண்டுபிடிச்சிருக்காரு. 70லிருந்து 72 வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு மருந்துகள் வந்துகிட்டே இருக்கு. எங்களுடைய குருவான திரு ஞானகுமாரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மலர் மருந்துகள், இப்போ வந்து இந்தியன் மலர் மருந்துகள் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்மளுடைய இந்தியாவில் நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப அறிமுகமாக இருக்கக்கூடிய அந்த மலர்களே நமக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு மேஜிக் தரக்கூடிய விஷயம். என்னென்ன மலர் மேடம்? பேரை சொல்லிருங்க மேடம். நாளையில இருந்து நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ மலர்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும், ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குணம், இப்போ வந்து உங்களுக்கான பிரச்சனை என்னவோ அதுக்கான மலர் மருந்தை நாங்கள் வந்து பிரத்யேகமாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு மன ரீதியான பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி வந்து ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லை எமோஷ்னலாக இருக்கா, இல்லை மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கான என்ன வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது, எதனால ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்றதை பார்த்து அதுக்கான மலர் மருந்துகளை நாங்கள் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து காம்போவாக கூட தருவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் மருந்தாக இருக்கலாம், அதே மாதிரி புஷ் மருந்தாக இருக்கலாம், இந்தியன் மருந்தாக இருக்கலாம். இது மூணுத்தையும் சேர்த்து லியான்னு ஒன்று கொடுக்குறோம். இதெல்லாம் எப்படி சீரம் பேஸ்டில் இருக்குமா, இல்லாட்டி லிக்விடா? இல்லை நிஜமாவே அந்த பூக்கள் வந்துட்டு பூ வந்து ரொம்ப நாள் தாங்காது இல்லையா, அது வாடிடும் அந்த மாதிரிலாம் இருக்குமே, எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த பூக்களுடைய நிறம் அதில் இருக்கும் இல்லைங்களா? ஒரு எசன்ஸ் அப்படி இப்போ வந்து பன்னீர் ரோஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பன்னீர் எல்லாருக்குமே தெரியும், பன்னீர் நம்ம வந்து எல்லா வாசனை திரவியமாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ அது வந்து ரோஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒன்று எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பன்னீரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதோடைய மனம் இருக்குது, அதோடைய குணம் இருக்குது, அதோடைய கலரும் அதில் இருக்கும் இல்லைங்களா? எல்லாமே சேர்ந்தது தான், அதோடைய அனைத்து குணங்களையும் சேர்த்தது தான் அந்த பன்னீருடைய ஒரு
மகத்துவம் இல்லையா? அதே மாதிரியே ஒவ்வொரு மலருக்கும் அதுக்கான ஒரு எசன்ஸ் நம்ம எடுக்கும்போது அதில் நமக்கு அந்த மலர்களுடைய குணம் வந்து இருக்கும். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் என்னவோ, இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரே, இப்போ வந்து ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா, இப்போ காய்ச்சல்னு எடுத்தால் எல்லாருக்குமே ஒரே மருந்து தான். இப்போ வந்து நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம், நமக்கு வந்து இப்போ ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா நமக்கு பிறந்த குழந்தையிலேருந்து 80 வயசு வரைக்கும் ஒரே பேராசிட்டமால் தான் கொடுக்க போகிறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனையை சரி பண்ணும். ஆனால் மனசுங்கிறது, இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா, கோவம் அப்படிங்கிறது ஒரு எமோஷன் இல்லையா? எமோஷன் பேஸ்ட். ஸோ இந்த எமோஷனுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு கோவம் இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்க அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஒரு சில பேர் கத்துவாங்க, ஒரு சில பேர் கிடைக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில பேர் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க, ஒரு சில பேர் கோயிலில் போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு சில பேர் ஷாப்பிங் போயிடுவாங்க இல்லைங்களா? இல்லை இன்னொன்று கூட இருக்கு மேம், ரொம்ப கோவம் தான், நல்லா சாப்பிட கூட செய்வாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கோவத்தை வெளிக்காட்டுற முறை ஒருத்தவங்களுக்கு மாறும். ஸோ அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எமோஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மலர்களை கொடுக்கறது தான் நம்மளுடைய மலர் மருத்துவம். இதை எப்படி பயன்படுத்தணும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 6 ட்ராப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசை வந்து இது மாற்றும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோவம் இருக்குது அப்படின்னா, அந்த கோவத்துக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து அந்த கோவத்தை செடேட் பண்ணும். செடேட் அதாவது வந்து இப்போது மலர் மருத்துவம் அப்படிங்கிறதே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மனசோடு சம்மந்தப்பட்டது. இது வந்து ஆக்சுவலி பூக்கள் தான் இல்லைங்களா? பூக்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், பூக்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து அதாவது வந்து இந்த பூமியே வந்து பூக்களால் ஆளப்படக்கூடிய ஒரு உலகமாக தான் வந்து எப்பயுமே வந்து எங்கள் குரு சொல்லுவாங்க. ஸோ பூக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூலோகம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பேசி இது வந்து பூ உலகம். இது வந்து பூவினால் ஆளப்படக்கூடிய ஒரு உலகம் தான் இது வந்து பூ உலகம். இது வந்து பேசி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பூலோகமாக ஆக்கிட்டோம். ஸோ இந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய மனம், பூக்கள்ல இருக்கக்கூடிய மனத்தோடைய ரகசியங்களை தெரியாம நம்ம மனிதர்களுடைய விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ண முடியாதுங்கிறது தான் ஆக்சுவலி. நம்ம வந்து அதாவது வந்து எப்படி நம்மளோட இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது நமக்கு ஒரு மனிதர்களுக்கு. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையா? இதில் ரொம்ப மென்மையானது வந்து மனசு தான். எதுனாலும் உடனே வந்து மனசே சரியில்லை, ஹெல்த்தாக இருந்தாலும் சரியில்லை, வெல்த்தாக இருந்தாலும் சரியில்லை, எதுனாலும் வந்து ஃபஸ்ட்டு பாதிக்கப்படக்கூடிய மனசு தான். அதே மாதிரியே ஒரு செடி இருக்குது, ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. வேர் இருக்குது, தண்டு இருக்குது, இலை இருக்குது, காய் இருக்குது, காய்க்குள்ள கொட்டை இருக்குது, பழம் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அதில் மென்மையானது மலர்கள் தான். ஸோ அந்த மலர்களை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட ஒப்பிடுறாங்க, மனசோட ஒப்பிடுறாங்க. ஸோ மலர்கள் வந்து மனசு மாதிரி மென்மையானது, மனசு வந்து மலர்கள் மாதிரி மென்மையானது. ஸோ அதனால தான் வந்து பெண்களையும் வந்து இப்போ வந்து அவங்க ஒரு வயதுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து பூப்படைதல்னு சொல்கிறோம். ஆமாம். ஏன்னா இப்போ ஒரு செடிக்கு வந்து அது ஒரு பூக்கள் பூக்கிற ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைமாக, அந்த டைமில் எடுக்கக்கூடிய அந்த செடியிலேருந்து பறிக்கக்கூடிய ஒரு இலையாக இருக்கலாம், அது வந்து ரொம்ப வந்து ஒரு மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், இப்போ வந்து நிறைய மருத்துவம் இருக்குது, இப்போ வந்து ஏற்கனவே வந்து நிறைய அதாவது வந்து சித்த மருத்துவங்கள் இருக்குது, அதுலேயும் வந்து இலை, காய், பழம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ எப்படி வந்து மலர் மருத்துவத்துக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அது ஒரு விஷயத்தோடு நம்ம வந்து சேர்த்துடுறோமோ, ஏன்னா கலவையோடு சேர்க்கும் போது அது வந்து வேற ஒரு மருத்துவமாக மாறிடுது. ஆனால் மலர் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே அது கூட சேர்க்கறது கிடையாது. மலருடைய பியோர் எசன்ஸ் அது மட்டுமே நம்ம அதை எடுத்து நம்ம வந்து இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனம் வந்து முதல்ல மாறும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கோவம் இருக்குது, இல்லை ரொம்ப வந்து ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க, இல்லை எதையோ ஒரு தேடுதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தேடுதலை கிடைக்கிறதுக்கான வழிகளை வந்து இந்த மலர்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கறது மூலமா, அதாவது வந்து அந்த எமோஷனை முதல்ல செடேட் பண்ணும். மலர்கள் அப்படின்னும் போது இப்போ எப்படி நமக்கெல்லாம் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கோ, அதாவது இப்போ நம்ம வந்து மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், மலர்கள் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் தரும். எப்படி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, எனக்கு வந்து ஒரு குட் வைப்ஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு போனப்பா நல்ல வைப் இருந்துச்சு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரியே மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிறந்ததுலேருந்து நம்மளுடைய காலம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது மலர்கள் தான். அதே மாதிரியே நீங்கள் வந்து எந்த ஊராக வேணா இருக்கலாம், எந்த நாடாக வேணா இருக்கலாம், எந்த அக்கேஷனாக வேணா இருக்கலாம், எந்த ஃபெஸ்டிவலாக வேணா இருக்கலாம், நமக்கு வந்து மலர்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது கிடையாது. மலர்கள் வந்து காமன், நமக்கு வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ்க்கான ஒரு விஷயம் கிடையாது. மலர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே வந்து பொதுவான ஒன்று.
நம்மளுடைய அதாவது வந்து ஒருத்தவங்க வராங்க, நம்ம வந்து வரவேற்கிறோம்னா அந்த இடத்துல வந்து மாலை போட்டு தான், மாலை போட்டோ இல்ல வந்து மலர் கொத்து கொடுத்தோ இல்ல வந்து நம்ம வந்து ப்ரப்போசல் அகைன் நம்ம வந்து லவ் ப்ரப்போசல் கூட அதான் யூஸ் பண்ணுவோம். ரோஸ் கொடுத்து தான் நம்ம வந்து பண்றோம். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா மேடை ஃபுல்லாவே நமக்கு வந்து மலர் அலங்காரம் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா இடத்துல கோயிலுக்கு போறோம் பூ வாங்கிட்டு போறோம், சர்ச்சுக்கு போறோம் பூ வாங்கிட்டு போறோம், நம்ம அது மாதிரி மலர்கள் தான் வந்து மெயினா இருக்கு. அதே மாதிரியே வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களை பார்க்க போறோம், பூ வாங்கிட்டு தான் போவாங்க அந்த காலத்துல இல்லைங்களா? ஸோ அதே மாதிரியே வந்து நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் நம்ம கூட வந்து வர்றது வந்து மலர்கள் தான். ஸோ இந்த மலர்களுக்குள்ள அவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கு. இந்த மலர்களை வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து சேர்த்துக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்க அதாவது வந்து நீங்க ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலர்கள் வந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி உங்களுக்கு வந்து என்ன தேவையோ உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதான் இந்த மலர்கள். மேடம் ஒரு சின்ன டவுட்டு என்னன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கு, நிறைய பேர் இப்போ மேண்டட்ரி ஆயிடுச்சு. சுகர் டேப்லெட்டா இருக்கட்டும், இல்லாட்டி பிபி டேப்லெட்டா இருக்கட்டும், இப்போ எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க, இன்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பர்சன்ஸ் வந்து இந்த மலர் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து இன்டேக் எடுக்கலாமா? மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பிறந்த குழந்தை இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கூட அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கு என்ன மேம் தெரியும்? அதுக்கு போய் எப்படி கொடுக்க முடியும்? அதாவது வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு நமக்கு என்ன தேவை? அந்த குழந்தை உடம்பு சரியாகி வெளியில வரணும் இல்லைங்களா? இதான் நமக்கு வந்து தேவை. ஸோ அந்த குழந்தைக்கு இதுக்கான ஒரு மலர் மருந்து இருக்கு. ஸோ அதை வந்து மேலே தேய்க்கலாம். இதை வந்து இன்டேக் தான் எடுக்கணும்னு கிடையாது. இது வந்து மேலே பட்டா கூட நமக்கு வந்து ஸ்மெல்லே நமக்கு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும்ன்றீங்க. அதாவது வந்து நமக்கு மேலே தடவினாலும் இது ஒர்க் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பிறந்த குழந்தையிலேருந்து நமக்கு வந்து ஒரு ப்ரெக்னன்சி லேடியிலேருந்து ஒரு ஐசியூவில் இருக்கவங்க வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே மேடம், இது வந்துட்டு என்னென்ன மாதிரி விஷயங்களுக்குலாம் எடுத்துக்கலாம் இந்த மலர் மருத்துவம்? இதில் இப்போ மலர் மருத்துவம் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு ஹெல்த்துன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, அது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மனசு தான் டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை வந்து எனக்கு வந்து சுகர் இருக்குது, ஏதோ ஒன்று அது வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து ப்ரெஷர் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு வீட்டில் என்ன சொல்லிடுவாங்கன்னா எங்களுக்கு உப்பு கம்மியாக போடு இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு அதை ஏன் தனிமைப்படுத்தக்கூடிய வியாதின்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்காக தனியாக வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடுறாங்க. அப்போ அதை தனிமைப்படுத்தக்கூடிய ஒன்று தான். அதாவது மற்றவங்க கிட்டே இருந்து உங்களை ஒரு தனிமைப்படுத்துகிறோம் இல்லைங்களா? சுகர் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? அவங்களுக்கு சுகர் வேணாம்ப்பா, இல்லை எனக்கு சுகர் வேணாம்ப்பான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம தனிமைப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி தனிமைப்படுத்துறதுக்கான இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ கோவிட்ல நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வந்து எல்லாருமே தனிமைப்படுத்திக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அதாவது தனிமைப்படுத்தப்படுறதுங்கிறது ஒன்று இருக்கு, தனிமைப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ரெண்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த மாதிரி நிலையில இருக்கோமோ அதுக்கான இப்போ வந்து தனிமைப்படுத்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு மருந்து இருக்கு, தனிமைப்படுத்தப்படுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு மருந்து. ஸோ அந்தந்த அதாவது இப்போ தனிமைப்படுத்தப்படுறோம்னா நம்ம மனசு பாதிக்கும். ஏன்னா அது வந்து இன்னொருத்தவங்க நம்ம மேலே கொடுக்குற ஒரு ப்ரெஷர் இல்லைங்களா? நம்ம தனிமை ஆயிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தனிமை ஆயிக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய மனசு ஒரு மனநிலையில் இருக்கும் இல்லையா? அந்த மனநிலைக்கான ஒரு மருந்து வந்து நம்ம எடுப்போம். ஸோ இது வந்து ஹெல்த்துக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகள், உங்களுக்கு வந்து இப்போ உடம்புல வந்து ஏதோ ஒரு அரிப்பு இருக்குது, தோல் சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து உங்களுக்கு மலர் மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இது மனசு பிரச்சனை. நம்ம மனசு எங்கெங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ, அது வந்து உங்களுக்கு ஒரு உடம்பு பிரச்சனைனால டிஸ்டர்ப் ஆகிறதா இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஃபினான்ஸ் வேணும், நான் வந்து ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும், ரொம்ப நாள் இந்த விஷயத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை நான் கொடுத்த பணம், இப்போ பணம்னு எடுத்துக்கலாம், பணம் தான் வெல்த் இல்லைங்களா? ஸோ வந்து உங்களுக்கு பணம் ரீதியான என்ன பிரச்சனையாக வேணா இருக்கலாம், இல்லை எனக்கு சம்பாதிக்கிறது எனக்கு பத்தலை, எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, எனக்கு வந்து ரெகுலரான ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கேன், எனக்கு வந்து இது வரணும் பட் இது வந்து வராமல் இருக்குது, ரொம்ப நாள் நான் கொடுத்த பணம் எனக்கு வரமாட்டேங்குது, நான் செலவழித்த பணம் வரலை, இல்லை எனக்கு ஒரு பெரிய லாஸில் இருக்கேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு பண பிரச்சனை அவங்களுக்கு வந்து ரொம்ப அழுத்துது ஒரு மனசு அப்படின்னா அதுக்கான ஒரு ரெமெடி நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு வந்து உறவுகள், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிறத வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், அதனால பிரச்சனைகள் வரும். ஓப்பனாகவே பேச மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க பிரச்சனையே அதுதான். சில பேர் நல்லா ஓப்பனப்பாக இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு எதுவுமே சொல்லணும்னா அதே ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி இருக்காங்க
அந்த அவங்க வந்து இப்போ அதாவது மனசுல ஒண்ணு வச்சுட்டு அதாவது அவங்களுக்குள்ள நிறைய புழுக்கங்கள் கூட ஆமா. இருக்கும். ஆனா வெளியில வந்து நிறைய பேர் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள இருக்க பிரச்சனையை சரி பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு மலர் மருந்துகள் நம்ம வந்து குடுப்போம். இந்த மாரி அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு தீர்வு குடுக்குறது தான் மலர் மருந்து. இது எங்க கிடைக்கும் மேடம்? இங்க நம்ம இந்தியால இருக்கா? அதுவும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல, சென்னையில எங்க கிடைக்கும்? நெறைய இடத்துல இப்ப வந்து மலர் மலர் மருத்துவம் பார்க்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணும்போது, இந்த மாரியான என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இல்ல மலர் மருத்துவம்னு நீங்க போட்டாலே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். பட் வந்து இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எடுத்து குடுக்குற காம்போ தான் முக்கியம். ஏன்னா, இப்ப வந்து எக்ஸாக்ட்டா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு குழந்தை படிக்கல, மார்க் வாங்கலன்னு சொல்லுவாங்க பொதுவா. மார்க் வாங்கலனாலே குழந்தை படிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். அப்போ வந்து ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு குழந்தைக்கு மார்க் வாங்கணும். அதான் முக்கியம் இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தை மார்க் வாங்காததுக்கு நம்ம வந்து அந்த புள்ள படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணிருவோம். ஆனா அந்த குழந்தை படிக்காததுக்கு என்னென்ன என்ன காரணங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த குழந்தைக்கு அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல வந்து அந்த குழந்தைக்கு அந்த டீச்சர் மேல பயமா இருக்கா? இல்ல அந்த டீச்சர வந்து அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறவங்கள பிடிக்காததுனால அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலையா? இல்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து புரியலையா? இல்ல அதாவது அப்ப புரியுது. அதுக்கப்புறம் அது மறந்துருதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லைங்களா? அந்த மாரி வந்து நெறைய காரணங்கள் இருக்கலாம். நம்ம வந்து மார்க் வரலங்கிறத மட்டும் காரணமா வந்து பார்க்கக்கூடாது. என்ன பிரச்சனை? ரூட் காஸ் என்னவோ அத நம்ம சரி பண்றது மூலியமா அந்த பிரச்சனைய நம்ம சரி பண்றது தான் இந்த மலர் மருத்துவம். சோ இது வந்து எல்லாருக்குமே குடுக்கலாம். பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க எல்லாருக்கும் யாருக்கு வேணாலும் குடுக்கலாம். ஆனா சைடு எஃபெக்ட் எதுவும் வராதுல்ல? எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஏன்னா இது வந்து மலர்ல இருந்து எடுக்கக்கூடிய பியூர் எசன்ஸ். மேடம் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐச்சிங் மெத்தட் ஒரு இருக்கு இல்லையா? ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னீங்க. அதுவும் இந்த மலர் மருத்துவம் இது 2த்தையுமே கம்பைன் பண்ணி குடுக்கலாமா? தாராளமா குடுக்கலாம். இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதே அதுதான். ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈச்சிங் நம்ம வந்து பார்த்துட்டு, நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு சேஞ்சிங் லைன்ஸ் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் வேணும் அப்டின்னா, நம்ம முதல்ல நம்மளோட வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு, இல்ல வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கு அப்டின்னு சொல்லி நமக்கு வருது அப்டின்னா, ஸோ இப்ப பயத்துக்கானதையும் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் நம்ம குடுக்கும்போது, நீங்க வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து இன்னும் நீங்க பிரைட்டா வந்து நீங்க அதுல செயல்படுவீங்க. அப்ப அந்த விஷயங்கள் மாறும். மேடம் இங்க முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா, இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து நெறைய பேர் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள வந்து ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கு நம்ம நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னென்ன விஷயங்கிறது. ரீசென்ட்டா இப்ப இருக்க ஜென்ஸி கிட்ஸ் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலரான ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அடாக்ட் ஆயிட்டு வெளியில வர சில பேர் வந்து வெளியில வர முடியல. நான் தெரியாத்தனமா இதுக்குள்ளார போயிட்டேன். ஆனா என்னால வர முடியல. அந்த அந்த ஒரு மென்டாலிட்டில இருக்காங்கல்ல. அவங்களுக்கு இத எப்படி நம்ம குடுக்கலாம்? தாராளமா குடுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அடிக்ஷன் அது வந்து டிஜிட்டல் அடிக்ஷனா கூட இருக்கலாம். இப்ப வந்து நெறைய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வீட்ல எல்லாரும் 4 பேர் இருந்தாலும் அவங்கவங்க தனித்தனியா உட்காந்து நம்ம மொபைல் பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? இது கூட வந்து ஒரு அடிக்ஷன் தான். நம்மளே வைக்கணும்னு நெனைப்போம். பட் வைக்க வைக்க முடியாது. மாட்டோம். ஸோ இது அது இழுத்துக்கிட்டே இருக்கும். அத போய் பார்க்கணும் என்னன்னு. அது குழந்தைங்களுக்கே இருக்கு அந்த பிரச்சனை. ஆமா. குழந்தைகள் மட்டும் கிடையாது. நம்ம வந்து பெரியவங்களுக்கும் இருக்கு. அதே மாரியே படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு. அடிக்ஷன் அப்படின்னும்போது டீ, காஃபி குடிக்கிறது கூட ஒரு அடிக்ஷன் தான் இல்லைங்களா? கன்டினியூஸா குடிக்கிறது ஒரு அடிக்ஷனா நம்ம பார்ப்போம். இந்த மாரி நெறைய அடிக்ஷன் ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்சனல் அடிக்ஷன்ஸ் நெறைய இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க. நான் ஒரு நாளைக்கு 10 டீ, 20 டீ குடிக்கிறேன். நான் விடணும்னு நெனைக்கிறேன்ப்பா. ஆனா விட முடியலன்றாங்களே. அந்த மாரி பெர்சன்ஸ்க்கு யூஸ் ஆகுமா? தாராளமா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு அடிக்ஷன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடிக்ஷன் அப்படின்னும்போது, ஒருத்தவங்கள வந்து அதாவது வந்து எனக்கு அது கண்டிப்பா எனக்கு வேணவே வேணும் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன். எனக்கு கிடைச்சா மட்டும் அப் எனக்கு அப்பப்ப எப்பலாம் அது என் கண்ல படுதோ, அப்ப மட்டும் தான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன் இல்லைங்களா? இப்ப அதாவது விடணும்னு நினைப்பாங்க. பட் வந்து என்னன்னா, நான் எனக்கு அத ஃபோர்ஸ் பண்ணிலாம் எனக்கு அத எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எப்பயாவது நான் பார்த்துட்டேன்னா, அது என்னால வந்து வெளிய வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி அவங்களா வெளிய வரணும்னு ஒரு அடிக்ஷன்ல இருக்காங்க. பட் வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணலாம். இல்ல இப்போ ஒருத்தவங்க வீட்ல இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப அவங்க ஆல்கஹாலிக்கா இருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. இப்ப அவங்களுக்கு தெரியாம இத குடுக்கலாமா அப்படின்னா, தாராளமா குடுக்கலாம். அவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பியூர் குடுக்கலாம் மீன்ஸ் எப்படி குடுக்கலாம்? அதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான். என்னன்னா, இது வந்து தண்ணி மாரி தான் இருக்கும். அதனால நீங்க வந்து குடிக்கிற தண்ணியிலேயே இத கலந்துடலாம். அவங்களுக்கே தெரியாம. ஆமா. கலந்து குடுக்கலாம். குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து அது மேல வந்து ஒரு வெறுப்பு வரும்.
ஸோ அந்த மாதிரியே வந்து நம்ம மாற்ற முடியும். அவங்களுடைய மனசை வந்து மாற்றச்சா நம்ம இனிமேல் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே வந்து ஒரு ஒரு செடேட் பண்ணும். முதல்ல வந்து ஃப்ரீக்வன்சி தான் இல்லைங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க, நான் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கேன். இது வந்து வைப்ரேட். இப்போ வந்து நம்ம பூக்கள்னு சொல்லும் போதே இது வந்து நம்ம வந்து பூக்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்குறோம். அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வைப்ரேஷனில் இருக்கும் போது நம்ம எந்த வைப்ரேஷனோட நமக்கு வந்து மேட்ச் பண்ண நமக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த வைப்ரேஷனுக்கான ஒரு பூவை வந்து நம்ம எடுத்து அதில் இருக்க எசன்ஸை நம்ம வந்து எடுக்கும் போது அது நம்மளை மேட்ச் பண்ணி நம்மளுடைய விஷயங்களை அது சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி. இது நம்ம இப்போ குடிக்கிறோம், அந்த எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு டைமிங் இருக்கா? இந்த டைமுக்குள்ளே இது ஒர்க் ஆகும், இந்த மாதத்துக்குள்ளே இது ஹீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை இமீடியட் ரியாக்ஷன் கொடுக்கும்? அதாவது வந்து நீங்கள் மலர் மருந்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 வேளைங்கிறது ஒரே நாள்லேயே முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வேளை எடுக்கலாம். 3 வேளை எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஒரே நாளில் மாற்றம் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து வர ஆரம்பிக்கும். ஸ்லோ, அதாவது வந்து இப்போ ஒரு ப்ராசஸ் கிடையாது. அது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான நீங்கள் ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் தானே அதை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அது நம்மளை கொண்டு வரும். ஸோ இது வந்து நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனநிலை வந்து மாறிக்கிட்டே வரும். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப சோம்பேறியாக இருக்கீங்க, எனக்கு வந்து எதை பண்ணாலும் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? எனக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, பெருசாக எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சம்பாதிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஏதாவது பண்ணணுன்னாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மலர் மருந்துகள் நம்ம எடுத்து கொடுக்கும்போது அவங்களால உட்காரவே முடியாது. நான் அடுத்து என்ன பண்ணலாம் அவங்க மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். அதானே அவங்களுக்கு தேவை இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளோட மனநிலை வந்து மாறிக்கிட்டே வரும் பாசிட்டிவ் ஸ்டேட்டில். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்டில் அது வந்து வரும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து அடுத்து சரி பண்ணிக்கிட்டே வர முடியும். மேடம், இப்போது இந்த மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், இப்போ எனக்கு இந்த வந்து அந்த ஐச்சிங் முறையை வந்து நான் பார்க்கணும், கேட்கணும், அதே மாதிரி அந்த மலர் மருத்துவத்தை பற்றி உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் வாங்கணும் அப்படின்னா நான் எங்கே காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும், இதுக்கான வெப்சைட் இருக்கா? இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஜோசியம் ஜாதகம் பார்க்கணுன்னா இவ்வளோ அமௌண்ட் வச்சுருப்பாங்க, இவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ வாங்குறாங்க நமக்கு தெரியும். ஒரு சிலது உண்மையாக இருக்குது, ஒரு சிலர் ஃபேக்காக இருக்குது. இப்போ இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? எங்களுடைய பட்ஜெட்டில் இருக்குமா, இல்லை அதிகப்படியான பட்ஜெட்? ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்துட்டு இந்தியாவை தாண்டி சைனாலேருந்து வந்திருக்கு. ஸோ அப்போ அது ரொம்ப காஸ்ட்லியாக தானே இருக்கும், எங்களுடைய பட்ஜெட்டில் இருக்காது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐச்சிங்கிறது இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளூம் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஃபீல்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அவங்களுக்கான ஒரு ப்ரைஸ், அதாவது அவங்க வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட வரவங்களுக்கு நான் முதல்ல என்ன பார்ப்பேன் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை என்ன, அது முதல்ல சரியாகணுங்கிறதா என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நான் வந்து எதுவுமே நம்ம சும்மா பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்கான ஒரு ஃபீஸ் ரொம்ப நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து அங்கேருந்து வந்ததுனால நம்ம வந்து லோவாகவும் பண்ண முடியாது, அதே சமயம் வந்து இதை ரொம்ப வந்து நம்ம ஜாஸ்தியாகவும் வச்சா இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல ஃபஸ்ட்டு. இது ஏன்னா இந்த அளவுக்கு இது வந்து நம்ம உண்மைத்தன்மை இருக்குங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது, அது எப்படிலாம் மாறுது, நீங்கள் ஒரு தடவை வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் என்ன விஷயங்கள் நீங்கள் வந்து கேட்குறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பேசிக்கான அமௌண்ட்டு தான். இதை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து லேக் ஆகுறோங்கிறத உங்களுக்கு நான் வந்து மலர் மருந்துகள் மூலமா ரெமெடிஸ் கொடுப்பேன். அந்த ரெமெடிஸ்க்கான ஒரு சார்ஜஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு 15 நாள் எடுக்கணும், இல்லை 30 நாள் எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து யாருனாலும் மலர் மருந்துகள் படித்தவங்களும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாருனாலுமே உங்களுக்கு வந்து இதுக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மலர் மருத்துவம்னு சொன்னீங்களா, இந்த எசன்ஸ் வந்துட்டு நான் ஆன்லைனில் போய் தான் வாங்கணுமா, இல்லை டேரெக்டாக உங்கள்கிட்ட வந்து தான் வாங்கணுமா? நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்போஸ் வந்து கிடைக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மலர் மருத்துவர்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு இருக்க ஒரு 5 பிரச்சனை இருக்குன்னா மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு காம்போவாக மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஆனால் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும், எதுக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியாது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க் வாங்கலை, இப்போ குழந்தை வந்து படிக்கலையா, இல்லை படிக்கிறது பிடிக்கலையா, இல்லை வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்னால அப்படிங்கிறத வந்து ஒரு மலர் மருத்துவனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன பிரச்சனை எக்ஸாக்ட்லிங் அப்படிங்கிறத ரூட் காஸ் நம்ம பார்த்து அந்த எமோஷனுக்கான ஒரு மருந்தை கொடுக்கும்போது தான் அந்த விஷயம் முதல்ல சரியாகும். இல்லாட்டி நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து ஐச்சிங் மூலமா நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ வந்து நீங்கள் ஐச்சிங் பார்க்காம மலர் மருந்துகள் டைரெக்டாக கொடுக்கலாம். ஆனால் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குன்றதை தெரிஞ்சு அது கூட இதை கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை 1 வருஷத்தில் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு 10-15 நாளில் சரி பண்ண முடியும். 10-15 நாள் சரி பண்ணும்.
அதாவது தீராத நோய்லாம் சில சில நோய்கள்லாம் இருக்கு. இப்போ இத வந்துட்டு உங்கள்ட்ட நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா எங்களுக்கு 10, 15 நாள்ல சரியாயிடுமா? நிச்சயமா நீங்க வந்து எடுக்கலாம். அதாவது வந்து இப்ப ரொம்ப நாளா வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. டாக்டர் கிட்ட போறோம். எங்களுக்கு வந்து டாக்டர் வந்து இது வந்து நீங்க கிரானிக் டிசீஸ் இது வந்து சரி பண்ணவே முடியாது. நீங்க தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரியே வந்து டாக்டர் கிட்ட போறோம். அப்பதைக்கு எங்களுக்கு சரியாகுது. ஆனா இது வந்து திருப்பியும் எனக்கு வந்துருது. அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதே மாரி எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மருந்த நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இதுக்கு அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மலர் மருந்துகள்ல உங்களுக்கு வந்து இதுக்கான சொல்யூஷன் இருக்கு. இத நாங்க எப்படி மேடம் நம்புறது? நீங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு ஓகே பாசிட்டிவா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இத நாங்க எப்படி நம்புறது? ஏன்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, கெட்ட விஷயம் நடக்குது. நெறைய பேர் ஃபேக்கா தானே இருக்காங்க. உண்மையா யாருமே இல்லையே! அவங்களுடைய தாட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி மைண்டட் தான். எப்படியாவது இந்த இவங்களுடைய பிரச்சனை இதுதான். இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இத வச்சு அவங்கள்ட்ட இருந்து பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற மாரி நல்ல ஃபேக்கான விஷயம் தான் நெறைய வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இத நம்ப முடியும் மேடம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் நீங்க வந்து இந்த ஃபீல்டுன்னு கிடையாது. எல்லா ஃபீல்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா, அதாவது ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களோட பிரச்சனை இப்ப இது வந்து நான் மட்டும் அதாவது தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக நான் வந்து எடுக்கவே ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நானும் நெறைய டிப்ரஷன்ஸ்ல இருந்திருக்கேன். நெறைய வந்து நம்ம லோ ஸ்டேஜ்ல வந்து நம்ம இருந்திருப்போம். ஸோ நான் இதெல்லாம் எடுத்து என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி. இப்ப வந்து என்ன வந்து பார்க்குறவங்க எப்படி அதாவது வந்து நெறைய பேருக்கு ஒரு விஷயம் நடக்காது. அது வந்து லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வந்து ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, நமக்கு மட்டுமான அந்த இது கிடைக்கிறது. அது எப்ப கிடைக்கும் அப்டின்னா, அந்த நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம். நம்ம வந்து நான் எடுத்து தான் என்னோட வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வந்து இந்த மலர் மருந்துகள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதே மாரியே வந்து இது எல்லாருக்கும் குடுக்கணுங்கிறது என்னுடைய வந்து ஒரு இதுவா தான் நான் எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டேன். இதுவரைக்கும் நீங்க எவ்ளோ பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? எத்தன பேஷண்ட் இதுலருந்து ஹீல் ஆகி வெளில வந்திருக்காங்க? நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பேஷண்ட்ஸ்க்கு மேல வந்து நான் ரெமெடி குடுத்துருக்கேன். அவ்ளோ பேருக்கு நல்ல ஒரு இது இருக்கு. பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, 300, 400 பேர வந்து தாண்டிருச்சு. எத்தன வருஷமா இந்த ஃபீல்டுல நீங்க இருக்கீங்க? நான் வந்து மலர் மருந்துகள் 20 வருஷமா குடுத்துக்கிட்டு இருக்கேன். 20 வருஷமா குடுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பர்ட்டிகுலரா வந்துட்டு சென்னையில மட்டும் தான் உங்களுக்கு பேஷண்ட் ரெகுலரா இருக்காங்களா? அத தாண்டி மத்த இடத்துலயும் இருக்காங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் ஈச்சிங் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து நமக்கு வந்து மலேசியா, சிங்கப்பூர், பெங்களூர் எல்லா ஊர்ல இருந்தும் நமக்கு வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியாக்கு இங்க தான் நம்ம சென்ட் பண்ண முடியாது. ஸோ அங்க வந்து மலர் மருத்துவர்கள் இருக்காங்க. ஸோ நாங்க என்ன பண்ணிருவோம் அப்டின்னா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ரெமெடிஸ்ன்னு சொல்லிருவேன். அவங்களுக்கு வந்து ஈச்சிங் பார்த்துட்டு, நீங்க வந்து இந்த மலர் மருந்துகள அவங்களுக்கு இந்த காம்போல குடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. ஸோ இங்க இருக்கவங்களுக்கு நானே வந்து கொரியர் பண்ணிடுறது. இப்போ உங்கள நான் கான்டாக்ட் பண்ணனா நான் எப்படி கான்டாக்ட் பண்றது? உங்களுக்கு பர்ட்டிகுலரா கிளினிக் இருக்கா? இல்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இல்ல வெப்சைட் இருக்கா? நான் எப்படி உங்கள கான்டாக்ட் பண்றது? என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க இதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்னுடைய ஹீலிங் வந்து சென்டர் இருக்கு. ஸோ அந்த சென்டர் வரும்போது உங்களுடைய இப்ப வந்து நீங்க ஒரு பிரச்சனையோட வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இத மட்டும் நம்ம வந்து வச்சு பார்க்க மாட்டோம். ஸோ உங்களுடைய எனர்ஜி வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுடைய இன்னர்ல இருக்க சக்ராஸும் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ஸோ நீங்க வந்து எப்போ வந்து ஒரு பிரச்சனை நமக்கு வருதோ, அப்பயே வந்து நம்மளோட சக்ராஸும் உள்ள இருக்கிறது சக்ராஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இல்லைங்களா? அது வந்து ஒரு நமக்கு ஒரு எனர்ஜி தான். ஸோ அது டிஸ்டர்ப் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ உங்களுடைய சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணுறது மூலயமா உங்களுடைய ஆரா வந்து ரீப்ரோக்ராம் ஆராவும் டிஸ்டர்ப் ஆகிடும்னு சொல்லுவோம். ஸோ ஆரானா என்ன? சக்ராஸ் வந்து சரி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறது மூலயமா ஓவராலாக இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. நான் ஐச்சிங் பார்த்துட்டு இதுதான் பிரச்சனை, இதை நீங்கள் எடுத்தாலே சரியாக போயிடும்னு நினச்சேன்னா அது மட்டுமே நீங்கள் பண்ணால் போதும். இல்லை அவங்க ரொம்ப டேமேஜாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் ரொம்ப என் மனசு சரியில்லை, நான் வந்து என்னோட உயிரையே வந்து நான் மாய்ச்சிக்கிற நிலமையில இருக்கேன் அப்படின்னும் போது அவங்க வந்து ரொம்ப வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்று மட்டும் பத்தாது. அப்போ அவங்கள வர வச்சு அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்களோட எனர்ஜிஸ் வந்து நம்ம சக்ராஸ் எல்லாம் பார்க்கும் போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அவங்களுடைய ஹெல்த்தில் அடிபட்டிருக்காங்களா, இல்லை மனசு சரியில்லாமல் இருக்காங்களா, ஃபேமிலி பிரச்சனையா அவங்களுக்கு, இல்லை எமோஷனல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை அவங்க இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கன்வெர்ட்டே ஆகலை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை தான் இல்லைங்களா? ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகலைன்னா பெரிய பிரச்சனை தான். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் சக்ரா வந்து சில பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். த்ரோட் சக்ரா அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறது நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னா, என்னுடைய சக்ரா வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நான் சொல்கிறத வந்து உங்களால் லிசனே பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து
வந்து த்ரோட் சக்ரா பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னா நம்ம சொல்றதை இன்னொருத்தவங்க மதிக்கவே மாட்டாங்க, நம்ம சொல்றதை இன்னொருத்தவங்க வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ்ல இருக்கோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டிங்ல இருக்கோம் அப்படின்னா, நம்ம சொல்றதை மற்றவங்களுக்கு போய் சேரணும். ஸோ அவங்களோட த்ரோட் சக்ரா வந்து வீக்காக இருக்கும்போது அவங்களால ஒரு பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதை டைரெக்டாக நம்ம வரும்போது அந்த சக்ராஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த த்ரோட் சக்ரா பேலன்ஸ் பண்ணுறதுக்கான, அப்போ த்ரோட் சக்ரா பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, நம்ம வந்து மற்றவங்க நம்மளை மதிக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் சக்ராவும் பாதிக்கப்படும். எமோஷனல் சக்ரா, அதனால நம்ம ஒருத்தவங்க நம்ம மதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், நம்ம சொல்றதை யாருமே கேட்கல, அப்போ நம்ம என்ன நினைப்போம், நமக்கு வந்து வேல்யூவே இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சி மனசும் பாதிக்கப்படும், அதனால நம்மளுடைய எமோஷன்ஸும் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சக்ராக்கும் ரிலேட்டட் இருக்கு. அதுக்கான மலர் மருந்துகளை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கும் போது அவங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து தீர்வுக்கு வந்துடும். சரி, ஒரு பேஷண்ட்டு உங்கள்கிட்ட வந்து மீட் பண்ணுறாங்க, உங்களை வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் சொன்ன இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கும்? ஒரு நாள் ஆகுமா, இல்லை ஒரு 1 hour ஆகுமா, இல்லை ஒரு 1/2 hourல பார்த்தோன்னே இதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்கள் அனுப்பிடுவீங்களா? மேக்ஸிமம் 1 hour அவங்களுக்கு வந்து ஈச்சிங் பார்த்து அவங்களுக்கான கேள்விகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரெமடிஸை நம்ம கொடுத்துட்டு, அவங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் நம்ம வந்து அவங்களோட சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வந்து நிறைய பேரோட நம்ம பேசுகிறோம், நம்மளோட எனர்ஜிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே எல்லாருமே வந்து நம்மளோட செல்ஃப் ஹீலிங் மாதிரி நம்ம பண்ணிக்கிறது நல்லது தான். அப்படி செல்ஃப் ஹீலிங்லாம் பண்ண தெரியாதவங்க எங்களை மாதிரி ஹீலர்ஸ்கிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சக்ராஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் என்ன தீர்வோ அதை வந்து கொடுத்து அனுப்புகிறோம். இவ்வளோ ப்ராசஸ்க்கும் நான் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆகிட்டும், இவ்வளோ ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ வரும்? அதாவது ஒருத்தவங்க அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ரொம்ப மினிமலாக தான் சார்ஜ் பண்ணுறேன், எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் சார்ஜ் பண்ணுறேன். எத்தனை சிட்டிங்ஸ் வந்து உங்களை மீட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸோட முடிஞ்சிருமா, இல்லை அடுத்தடுத்து சிட்டிங்ஸ் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? மேக்ஸிமம் ஒருத்தவங்க இப்போ ஒரு பிரச்சனைக்கு, அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் எனக்கு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க, அவங்க வந்து ஒரு ஈச்சிங் பார்க்க வராங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணலாமா, இல்லை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணலாமா, இல்லை வந்து நான் வந்து இதை இப்போ நான் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கான கேள்விகளுக்கான அதுக்கான தீர்வை நம்ம கொடுத்துடுறோம். அவங்களுக்கு அதோட போதும் அப்படின்னா அவங்க அந்த ரெமெடி எடுத்தாலே அவங்களுக்கு அது சரியாக போயிடும். இல்லை எனக்கு வந்து அவங்களுக்கு அடுத்தது இன்னொரு இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இன்னொரு பிஸ்னஸ் நான் ஆட் ஆன் பண்ணலான்னு பார்க்குறேன், இந்த சமயத்தில் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கான இதை வந்து நம்ம சொல்லுவோம். அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் வராங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 3 சிட்டிங்ஸாவது வரணும், தேவை கிடையாது. அதாவது இப்போ ஒரு இதுலேயே அவங்களுக்கு வந்து முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கான இதை மட்டும் அவங்க கேட்டுக்கிட்டா போதும். ஸோ நேர்களே, மேடம் சொன்னதை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த மலர் மருத்துவம் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பயன்படுன்றது ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எந்த ஒரு விஷயம், எந்த பழக்கம் பயங்கர அடிக்ஷனாக இருக்குது, நம்மலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சமீப காலமாக போதை பழக்கம் வந்துட்டு தலை விரிச்சு ஆடிட்டுருக்கு, நம்மலாம் பார்த்துட்ருக்கோம். அதை மாற்றக்கூடிய ஒரு மாற்று அரசியல் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இது மாறுமா, அதுவும் பர்டிகுலராக மேடம் சொன்ன அந்த மலர் மருத்துவம் மூலமாக மாறுவோமா அப்படின்னு மாறினா நல்லா தானே இருக்கும். ரொம்ப நன்றி மேடம், தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.